1979 இல் ஏகப்பட்ட தமிழ் படங்கள் வெளியாகி அவற்றில் பல படங்கள் பட்டையை கிளப்பிய அந்த ஆண்டில் கிடைத்த சின்ன கேப்பில் வெற்றி சைக்கிள் ஓட்டிய படம் சுருளி ராஜன். காமெடிக்கும் தீபா கவர்ச்சிக்கும் ரசிகர்களின் ஆதரவை பெற்ற படம். ஆடம்பரத்தைப் போல ஒரு அழிவு இல்லை என்பதை விளக்க அருண் தம்பதிகள், பிரேம் ஆனந்த் பிரவீனா கஞ்சத்தனத்தைப் போல முட்டாள்தனம் எதுவும் இல்லை என்ற தத்துவத்தை விளக்கும் காசிநாதன் தம்பதியர், சுருளி ராஜன், காந்திமதி சிக்கனத்தைப் போல செல்வமில்லை என்று விளக்க ரகுபதி தம்பதியர், மேஜர் சுந்தரராஜன், சாந்தி வில்லியம்ஸ் என்று 3 கதாபாத்திரங்களை சுற்றி பறந்து வரும் கதை கிளி தான் மாந்தோப்பு கிளியே. ஆடம்பரத்தில் நாட்டம் கொண்ட மிடில் கிளாஸ் குடும்பத்து தலைவன் பிரேம் ஆனந்த் தங்கை தான் தீபா. வீண் செலவு செய்ய வேண்டாம் என்று அண்ணனுக்கே புத்திமதி சொல்லும் புத்திசாலி தங்கச்சி பொண்ணு. சிக்கனத்தை கடைப்பிடிக்கும் மேஜர் சுந்தரராஜன் தம்பி சுதாகர். வெகுளித்தனமும் வெள்ளேந்தியான குணமும் கொண்ட மக்கு பையன். சினிமா காதல் விதிகளின் படி 2 பேரும் காதல் செய்து தானே ஆக வேண்டும். அதன்படி இருவரும் காதலிக்கிறார்கள். இருவருக்கும் ஒரே ஒரு டூயட் முடிந்த கொஞ்ச நேரத்தில் தீபாவுக்கு பணக்கார இடத்தில் மாப்பிள்ளை பார்த்து திருமணம் நிச்சயித்து விடுகிறார்கள். சுதாகர் சோக வயலின் வாசித்தபடி தன் குடும்பத்தாருடன் தீபா கல்யாணத்துக்கு வருகிறார். ஒரு மொட்டை கடிதாசி வந்து மண்டபத்தில் குழப்பம் வர அந்த பழியை சுதாகர் ஏற்க தீபா கடிதம் எழுதிய எழுத்தாளனை கண்டுபிடிக்க சுதாகர் நல்ல மனசுக்கு தன் பெரிய மனசை கொடுத்து மாப்பிள்ளை ஆக்கிக் கொள்கிறார். பிறந்த வீட்டில் இருந்து விரட்டி அடிக்கப்பட்ட தீபா சபதம் செய்து வெளியேறுகிறார். படத்தில் சுவாரஸ்யமான விடயமே சுருளி ராஜன் காமெடி தான். இந்த காமெடி அப்போது தனி வசன கேசட்டுகளாகவும் வெளிவந்தது. இந்த படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் சுருளி ராஜன் காமெடியின் உச்சத்திற்கு சென்றார். சந்தர் கணேஷ் இசையில் வெள்ளிக்கிழமை விடிகாலை, மச்சான் பாரு, பூவும் மலர்ந்திருக்கு, புள்ளிமான் போல போன்ற பாடல்கள் அருமை. பல பட்ஜெட் படங்களை எடுக்கும் எம்.ஏ. காஜா தான் இயக்குனர். படம் பார்த்ததோடு அல்லாமல் சுதாகர், தீபா தோன்றும் இந்த படத்தின் போஸ்டரையே 2.5 மணி நேரம் வெறித்து பார்த்த ரசிகர்கள் அப்போது இருந்தார்கள். படத்தில் ஹீரோ சுதாகருக்கே இல்லாத ஒரு சண்டை காட்சி ஹீரோயினி தீபாவுக்கு உண்டு. பறந்து உருண்டு புரண்டு வில்லனை கிக் பாக்சிங் பண்ணி நமக்கு கிக்கேற்றுகிறார். சுதாகரின் அன்னியாக டிவி சீரியல் மெட்டி ஒலி சாந்தி வில்லியம்ஸ் தோன்றி நடித்து இருக்கிறார். சுருளி ராஜனின் தஞ்சத்தனமும் தீபாவின் தாராளத்தனமும் இந்த படத்தை ஒரு பெரிய ஹிட் ஆக்கிவிட்டது. மாந்தோப்பு கிளியே படம் பார்க்காத தீபா ரசிகர்கள் எந்த மூலையிலும் இருக்க மாட்டார்கள் என்பது திண்ணம். நன்றி. ஆறுமுகம் 6 ஃபேஸ்.